Welcome to TAP IAS Academy. So upcoming Group 1 Mains Examination 2025 கான daily mains answer writing practice இன்னைக்கு நம்ம பார்க்க கூடியது paper 4ல economic subjectல கூடிய முக்கியமான டாபிக் ஆன GST, that is goods and service tax. It is one of the important as well as a remarkable bold step taken by the central government with the aim of creating an unified economy under the theme of one nation, one tax and one mark, that is known as GST, goods and service tax. அதை பத்தி நம்ம வந்து ஸ்பெசிஃபிக்கா இத பார்க்க போறோம். Especially goods and service tax in the sense பார்க்கும்போது உங்களுக்கே தெரியும் GST 2017 வரதுக்கு முன்னாடி நிறைய விதமான காம்ப்ளெக்ஸ் அண்ட் மல்டிபிள் டாக்ஸேஷன் எஸ்பெஷலி கேஸ்கேடிங் ஆஃப் டாக்ஸேஷன் நிறைய இருந்துச்சு. GST வந்ததுக்கான பேசிக் இன்டென்ஷன் in order to make that indirect tax in a simplified form. அதுதான் வந்து பேசிக் இன்டென்ஷனா இருக்கக்கூடியது. So GST ன்னு பார்க்கும்போது the unified and multi-stage taxation system ஓகேங்களா, அதான் வந்து ஸ்பெசிஃபிக்கா கொண்டு வந்திருப்பாங்க. இந்த GST வந்து எப்ப நடைமுறைக்கு வந்துச்சுன்னா எல்லாருக்குமே தெரிஞ்ச prevalent date வந்து 1st July 2017, which means இது வந்து 122nd amendment bill வந்து 2014ல வந்து பார்லிமெண்ட்ல கொண்டு வந்திருப்பாங்க. நமக்கு அந்த பேசிக் இன்ஃபர்மேஷன் தெரியும். இல்ல லோக்சபால பாத்தீங்கன்னா 29th March 2017ல வந்து அப்ரூவல் கிடைச்சிருக்கும், அது நமக்கு தெரியும். சோ ஃபைனலி வந்து இது 12th April 2017ல பிரசிடென்ட்டோட அசன்ட் கிடைச்சிருக்கும். ஓகேங்களா, இதெல்லாம் சின்ன சின்ன கீ இன்ஃபர்மேஷன். கடைசியா இப்போ வந்து நடைமுறைக்கு வந்துச்சு அப்படின்னா இந்த ஜூலை 1 2017 வந்து நமக்கு GST வந்து came into effect னு சொல்லக்கூடியது. ஓகேங்களா, இது சின்ன கீ இன்ஃபர்மேஷன், அது ஒரு பெரிய விஷயம் கிடையாது. ஓகேங்களா, இது வந்து எதெல்லாம் ரீப்ளேஸ் பண்ண அப்படின்னா 2017 க்கு முன்னாடி இருந்தக்கூடிய இந்த சென்ட்ரல் அந்த ஸ்டேட் வந்து கலெக்ட் பண்ணக்கூடிய VAT வேல்யூவேட்டட் டாக்ஸை ரீப்ளேஸ் பண்ற விதமா கொண்டுவரப்பட்ட ஒரு யூனிஃபைட் டாக்ஸேஷன் சிஸ்டம் தான் வந்து இந்த GST ன்னு சொல்லக்கூடியது. அதுதான் அதோட தீம்னு சொல்லக்கூடிய ஒன் நேஷன் ஒன் டாக்ஸ் அண்ட் ஒன் மார்க்னு சொல்லக்கூடிய ஒரு ஃபேமஸ் தீம் பேஸ் பண்ணி தான் இந்த GST வந்து என்ன பண்ணிருப்பாங்க, நடைமுறைப்படுத்தியிருப்பாங்க. ஓகேங்களா, இந்த GST எதுல வந்து ரீப்ளேஸ் பண்ணிருக்கு, என்னென்ன மாதிரியான ஸ்ட்ரக்சரல் சேஞ்சஸ்லாம் ஏற்பட்டிருக்கு, அப்புறம் ஸ்டில் இந்த ஒரு ரிஃபார்மேஷன் கொண்டு வந்தாலும் there was various criticism. ஓகேங்களா, அது என்னென்ன மாதிரி criticism and challengesலாம் இருக்குன்னு சொல்லி தான் இந்த வீடியோல எல்லாமே பார்க்க போறோம். ஓகேங்களா, என்னென்ன ரீப்ளேஸ்மெண்ட் ஆஃப் டாக்ஸஸ்லாம் பண்ணிருக்காங்க, ஏர்லி டாக்ஸஸ் வந்து GST வந்ததுக்கு அப்புறம் எதுல வந்து ரீப்ளேஸ் பண்ணிருக்காங்கன்னு பார்க்கும்போது சோ 2017 க்கு முன்னாடி இந்த இன்டைரக்ட் டாக்ஸஸ் ஆன வேல்யூவேட்டட் டாக்ஸஸ், தட் இஸ் VAT, சர்வீஸ் டாக்ஸ், அதுக்கப்புறம் எக்ஸைஸ் டியூட்டி, இந்த மாதிரி நிறைய மல்டிபிள் இன்டைரக்ட் டாக்ஸேஷன் சிஸ்டம் இருந்துச்சு. ரொம்ப ரொம்ப காம்ப்ளெக்ஸ் ஸ்ட்ரக்சர், அதை சிம்பிளிஃபைட் பண்ண மாத்தணுங்கிறதுக்காக தான் இந்த GST வந்து என்ன பண்ணிருந்தாங்க, கொண்டு வந்திருந்தாங்க. ஓகேங்களா, சோ GST அது மட்டும் கிடையாது. GST ஓட ஸ்ட்ரக்சர் பாத்தீங்க அப்படின்னா இது வந்து dual structure சொல்றாங்க, which means இது வந்து CGST as well as SGST அந்த மாதிரி டேர்ம்ஸ் வந்து கலெக்ட் பண்ணுவாங்க. CGST means Central Goods and Service Tax, which means SGST means State Goods and Service Tax. ஓகேங்களா, because state government as well as central government ரெண்டு பேருக்குமே அந்த concurrent power இருக்கும் in order to levy the GST அப்படின்னு சொல்லக்கூடியது. ஓகேங்களா, நெக்ஸ்ட் வந்து இது வந்து ஒரு ப்ராடக்ட் வந்து ஒரு ஸ்டேட்ல ப்ரொடக்ஷன் பண்ணி இன்னொரு ஸ்டேட்ல விற்பனை பண்றாங்க, சேல்ஸ் பண்றாங்க அப்படின்னா இதுல இன்னொரு காம்பனன்ட் வரும், தட் இஸ் IGST, இன்டகிரேட்டட் கூட்ஸ் அண்ட் சர்வீஸ் டாக்ஸ் சொல்லக்கூடியது. சோ பிட்வீன் டூ டிஃபரண்ட் ஸ்டேட்ஸ், ஒரு ஸ்டேட்ல ப்ரொடக்ஷன் பண்ணி இன்னொரு ஸ்டேட்ல வந்து சேல்ஸ் பண்றாங்க அப்படின்னா அந்த இடத்துல இந்த அடிஷனல் காம்பனன்ட்ஸ் வரும், இந்த IGST சொல்லக்கூடிய இன்டர்ஸ்டேட் இன்டகிரேட்டட் கூட்ஸ் அண்ட் சர்வீஸ் டாக்ஸ் சொல்லக்கூடியது. ஓகேங்களா, நெக்ஸ்ட் ஐடிசிங்கிறது ஸ்பெசிஃபிக்கா இந்த கேஸ்கேடிங் எஃபெக்ட் குறைக்கிறதுக்கும் as well as இன்புட் டாக்ஸ் வந்து இன்னும் கொஞ்சம் பிசினஸ் பீப்புளுக்கு தேவையான கான்ஃபிடன்ஸ் ட்ரஸ்ட்டை என்ஹான்ஸ் பண்றதுக்கும் வந்து இந்த இன்கம் டாக்ஸ் அப்படிங்கிற அந்த காம்பனன்ட் வந்து இந்த GST-க்குள்ள ஸ்பெசிஃபிக்கா கொண்டு வந்திருப்பாங்க, அதையும் சொல்லியிருப்பாங்க. In order to make a GST, which means GST நால நமக்கு வந்து பெரிய ப்ராப்ளம் சொல்லக்கூடிய இந்த பிஸ்கல் ஃபெடரலிசம். ஓகேங்களா, அந்த பிஸ்கல் ஃபெடரலிசம் வந்து இன்னும் கொஞ்சம் ஸ்ட்ரென்தன் பண்றதுக்காக கொண்டு வரப்பட்ட முக்கியமான ஆர்கனைசேஷன் கான்ஸ்டிடியூஷன் பாடி தான் இந்த GST கவுன்சில். ஓகேங்களா, GST கவுன்சில் ஹெடட் பை யூனியன் ஃபினான்ஸ் மினிஸ்டர், அதனால நார்மலா எல்லாருமே தெரியும். இந்த GST கவுன்சில் தான் அந்த GST டாக்ஸ் ஸ்லாப் 0%, 5% நம்ம பார்ப்போம். அந்த மாதிரி நிறைய டாக்ஸ் ஸ்லாப் இருக்கும், என்னென்ன ப்ராடக்ட்ஸ்க்கு என்னென்ன டாக்ஸ் ஸ்லாப் வந்து அரேஞ்ச் பண்ணலாம் சொல்லி இந்த GST கவுன்சில் தான் ஃபைனல் டிசிஷன் மேக்கிங் பாடியா சொல்லக்கூடியது. ஓகேங்களா, இந்த GST கவுன்சில் த சேம் 101st Amendment Act of 2016 இதுல தான் நமக்கு வந்து GST நடைமுறைக்கு வந்திருக்கும். இந்த GST இந்த அமெண்ட்மென்ட் 101st Amendment Act of 2016 அதுல வந்து ஆர்டிகல் 279A ஆர்டிகல் 279A தான் என்ன கொண்டு வந்திருப்பாங்க, இந்த GST கவுன்சில் கொண்டு வந்திருப்பாங்க. GST கவுன்சில் வாஸ் ஹெடட் பை யூனியன் ஃபினான்ஸ் மினிஸ்டர். ஓகேங்களா, அவங்க தான் வந்து இந்த GST கவுன்சிலுக்கு வந்து ஹெடா இருப்பாங்க. as well as மெம்பர்ஸ் பார்க்கும்போது ஆல் ஸ்டேட் ஃபினான்ஸ் மினிஸ்டர், மாநில நிதி அமைச்சர்கள் எல்லாமே வந்து இதுல வந்து உறுப்பினர்களா இருப்பாங்க. அதுதான் வந்து GST கவுன்சில் சொல்லக்கூடியது. What are the various GST tax slabs னு பாக்கும்போது இதுதான் வந்து டிஃபைன் பண்ணக்கூடிய டிஃபால்ட் ஆன GST tax slab. இதுல வந்து 0%, 5%, 12%, 18 and 28%. These are the 5 types of GST tax slab ஸ்பெசிஃபிக்கா இருக்கும். சோ என்ன ப்ராடக்ட்ஸ்னாலும் இந்த 5 tax slabல வர ஆரம்பிச்சிரும். ஒவ்வொரு ப்ராடக்ட்டும் எந்த tax slabல வந்து அலைன் பண்றதுன்னு யார் டிசைட் பண்ணுவாங்க அப்படினா இந்த GST council which was established under 101st Constitution Amendment Act of 2016 under Article 279A of the Indian Constitution. ஓகேங்களா, சோ அதை பேஸ் பண்ணி கொண்டு வந்திருப்பாங்க.
இந்த 5 tax slab வந்து ஸ்பெசிஃபிக்கா என்ன பண்ணிருப்பாங்க டிஃபைன் பண்ணிருப்பாங்க ஓகேங்களா சோ இந்த ஜிஎஸ்டி தான் வந்து பேசிக்கா வந்து கூடிய ஃபீச்சர் நம்ம பார்த்துட்டோம் இந்த ஜிஎஸ்டி வந்ததுக்கு அப்புறம் வாட் ஆர் தி வேரியஸ் challenges ஓகேங்களா சோ இம்ப்ளிமெண்டேஷன் லெவல்ல போகும்போது கண்டிப்பா நிறைய விதமான பிராக்டிகல் challenges இருக்கும் அதுதான் எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் எஸ்பெஷலி மெயின்ஸ் பாயிண்ட் ஆஃப் அதுதான் ரொம்ப இம்பார்ட்டன்ட் கீ challengesல ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க வேண்டியது வந்து challenges on the fiscal federalism so fiscal federalism in the sense பார்க்கும்போது I mean relationship between the center and the state government regarding the sharing of its own revenue ஓகேங்களா சோ அதுல வந்து நிறைய சேஞ்சஸ் ஏற்பட்டிருக்கும் after the GST came into picture right so the fiscal federalism in the sense பார்க்கும்போது GST வந்ததுக்கு அப்புறம் ஒரு பெரிய கன்சர்ன் ஸ்டேட் கவர்மெண்ட்ல இருந்து சொல்லக்கூடியது வந்து they are lacking in making a revenue generation ஓகேங்களா there should be no avenue for the creating their own revenue generation regarding the state government so state government எந்த விதமான revenue generation ஆன opportunities வந்து குறைஞ்சிருக்குன்னு சொல்லிருக்காங்க after the GST came into effect ஸ்பெசிஃபிக்கா சொல்லக்கூடியது ஓகேங்களா சோ அத வந்து முதல் சேலஞ்சா சொல்லிருப்பாங்க fiscal federalism சொல்லக்கூடியது நெக்ஸ்ட் வந்து article 246C so article 246C ஸ்பெசிஃபிக்கா சொல்ல முடியும் it gives a concurrent power to both central government as well as state government regarding the GST I mean regarding levying the GST ஓகேங்களா so central government க்கு state government கான concurrent power ஸ்பெசிஃபிக்கா கொடுத்திருப்பாங்க in order to levy the GST ன்னு சொல்லக்கூடியது அதுக்கு அப்புறம் நம்ம ஆல்ரெடி பார்த்த GST council article 271A so article 278 though it ensures the principle of fiscal federalism so federalism ங்கற கான்செப்ட் என்ஷூர் பண்ற விதமா இருந்தா கூட over the ultimately பாக்கும்போது ஸ்டேட் கவர்மெண்டோட ரெவென்யூ ஜெனரேஷன் பாதிக்கப்பட்டதா செய்து சோ அந்த விதமான கீ ப்ராப்ளம்ஸ் எதுமே எதுல அட்ரஸ் பண்ணல ஜிஎஸ்டி கவுன்சில் அட்ரஸ் பண்ணலங்கற ஒரு பெரிய கன்சர்ன் இருக்க தான் செய்து சோ இது மூலமா வந்து எவ்ரி ஸ்டேட் எஸ்பெஷலி ப்ரொடக்டிவிட்டி ஐ மீன் சர்ப்ளஸ் ப்ரொடக்ஷன் காட்டக்கூடிய டெவலப்டு ஸ்டேட்னு சொல்லக்கூடிய தமிழ்நாடு குஜராத் மகாராஷ்டிரா எல்லா ஸ்டேட்ஸ்மே வந்து சோ ப்ரொடக்ஷன் சர்ப்ளஸ் இருந்தா கூட ரெவென்யூ ஜெனரேட் பண்ண முடியல ஆஃப்டர் ஜிஎஸ்டி கேம் இன்டு இம்ப்ளிமெண்டேஷன் ஓகேங்களா அது ஒரு பெரிய கன்சர்னாவும் இதுல சொல்லப்பட்டிருக்கும் next other consequences sense பாக்கும்போது இந்த particular supreme court case சொல்லிருப்பாங்க which means mortgage minerals judgment case of supreme court இல்ல ஸ்பெசிஃபிக்கா வந்து GST council அவங்க தான் வந்து ஒவ்வொரு ப்ராடக்ட்ஸும் என்ன GST லாப்ஸ்ல இருக்கலாம்னு சொல்லி ஃபிக்ஸ் பண்ணிருப்பாங்க நம்ம ஆல்ரெடி பார்த்த GST tax லாபான 0%, 5%, 12%, 18% and 28% இத GST யோட ஃபிக்ஸ்ட் ஆன tax slabs இந்த மாதிரி ஒவ்வொரு ப்ராடக்ட்டும் வந்து எந்த டாக்ஸ் ஸ்லாப் இருக்குன்னு சொல்லி ஜிஎஸ்டி கவுன்சில் தான் டிசைட் பண்ணுவாங்க பட் இந்த ஜட்மெண்ட்ல வந்து ரொம்ப தெளிவா இன்டர்பிரேட் பண்ணிருப்பாங்க ஜிஎஸ்டி கவுன்சில் வெறும் ரெக்கமெண்டேஷன் பாடி தான் இட்ஸ் நாட் பைண்டிங் டு போத் state government as well as central government okay so GST council though it is a constitution body under article 279A it's only a recommendation body அது வந்து பைண்டிங் மாதிரி சொல்ல முடியாதுன்னு சொல்லி சுப்ரீம் கோர்ட் தன்னோட மோர்கேஜ் மினரல் ஜட்மெண்ட் கேஸ்ல ஸ்பெசிஃபிக்கா சொல்லிருப்பாங்க ஓகேங்களா நெக்ஸ்ட் வேற என்ன இதோட இஷ்யூ இருக்கு அப்படினா ஐ மீன் GST இம்ப்ளிமெண்டேஷன்ல GST compensation so GST compensation சென்ஸ் பாக்கும்போது 2017 GST நடைமுறைக்கு வரும்போது lot of the states especially production surplus states சொல்லக்கூடிய நம்ம தமிழ்நாடு கவர்மெண்ட் குஜராத் மகாராஷ்டிரா எல்லாமே GST க்கு அப்போஸா இருந்தாங்க பட் அண்டர் ப்ரொடக்ஷன் இருக்கக்கூடிய லெஸ் டெவலப்டு ஸ்டேட்னு சொல்லக்கூடிய பீகார் ஜார்க்கண்ட் சத்தீஸ்கர் எல்லாமே GST இம்ப்ளிமெண்டேஷனுக்கு ரொம்ப வார்ம் வெல்கம் அட்ரஸ் ப்ரொவைட் பண்ணாங்க சோ பிகாஸ் ஏன் அப்படினா GST அதோட ஃபினாமினா நமக்கு தெரியும் அதோட பேசிக் ஸ்ட்ரக்சரே இட்ஸ் a destination based tax அப்படி இருக்கிறதுனால production surplus states வந்து loss of revenue ஏற்பட்டதனால நிறைய பேர் என்ன பண்ணாங்க அந்த பாயிண்ட் ஆஃப் வியூல வந்து GST இம்ப்ளிமெண்ட் பண்ண மாட்டாங்கற மாதிரி they were somewhat stand against the GST so அத வந்து ரெக்டிஃபை பண்றதுக்காக அந்த ப்ராப்ளத்தை ரிசால்வ் பண்றதுக்காக the central government provided innovative mechanisms such as GST compensation for the especially those states which are having the loss of revenue okay so loss of revenue ஏற்படக்கூடிய ஸ்டேட்ஸ்க்கு வந்து GST compensation provide பண்றோம்னு சொல்லி அந்த டைம்ல 2017 ல வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் வந்து பிக்சர் ப்ளே பண்ணாங்க சோ அத பேஸ் பண்ணி என்ன பண்ணாங்க நமக்கு வந்து GST compensation வந்து loss of revenue loss ஃபேஸ் பண்ணக்கூடிய particular ஸ்டேட்ஸ்க்கு வந்து இந்த GST compensation provide பண்ணாங்க but only next 5 years in the sense 2017 to 2022 வரைக்கும் ஸ்பெசிஃபிக்கா சொல்லிருப்பாங்க அதுதான் வந்து இந்த GST compensation act சொல்லுங்க 2017 ஓகேங்களா பட் இந்த 5 years 2022 ல முடியுது பட் 2020 ல முடிஞ்சாலும் unexpectedly within that duration வந்து we faced COVID-19 pandemic 2019-20 ல இருந்து 2022 வரைக்கும் நம்ம வந்து COVID-19 pandemic பண்ணதுனால சோ எல்லா ஸ்டேட்ஸோட ரெவென்யூ ஜெனரேஷன் கம்ப்ளீட் ஆனச்சுனா எகனாமிக் ஸ்லோ டவுன் ஆக ஆரம்பிச்சிச்சு சோ அந்த பீரியட்ல வந்து GST compensation அந்த பீரியட் 5 years வந்து most of the state government அந்த 5 years period எக்ஸ்டெண்ட் பண்ணுங்கற மாதிரி நிறைய டிமாண்ட்ஸ் வந்து they placed before the central government ஓகேங்களா சோ அது ஒரு பெரிய இஷ்யூவா சொல்லக்கூடியது ஓகேங்களா இத வந்து அந்த COVID-19 pandemic பெரிய கான்சிக்வென்ஸ்னால அகைன் எகனாமிக் ஐ மீன் சிச்சுவேஷன் ஆஃப் தி ஸ்டேட் கவர்மெண்ட் வந்து இன்னும் கொஞ்சம் புவர் ஆக ஆரம்பிச்சிச்சு அது ஒரு பெரிய கீ சேலஞ்சஸ் இந்த லாஸ்ட் 5 இயர்ஸ்ல ஓகேங்களா நெக்ஸ்ட் வந்து எக்ஸ்க்ளூஷன் ஆஃப் கீ செக்டார்ஸ் சோ கீ செக்டார்ஸ் இந்த சென்ஸ் பாக்கும்போது உங்களுக்கே தெரியும் GST ல வந்து எல்லா நம்மளோட கன்சம்ப்ஷன் கூடிய எல்லா ப்ராடக்ட்ஸ்மே GST டொமைன் கீழ வந்துரும் எக்ஸெப்ட் சம் ப்ராடக்ட்ஸ் வந்து ரெவென்யூ ஜெனரேட் பண்ணக்கூடிய ப்ராடக்ட்ஸ் வந்து GST ஆம்பிட் குள்ள வராதுங்கற மாதிரி ஸ்பெசிஃபிக்கா செக்ஷன்ல சொல்லிருப்பாங்க அது என்ன செக்ஷன்ல என்ன ஆர்டிகல்ல சொல்லிருப்பாங்கன்னா ஆர்டிகல் 366 12A
Article 366 12 ஸ்பெசிஃபிக்கா சொல்லிருப்பாங்க some of the revenue generation sources சொல்லக்கூடிய petroleum products, alcohol இதெல்லாமே GST டொமைன் கீழ வராதுன்னு சொல்லிருப்பாங்க. ஓகேங்களா? இது பெரிய ஒரு விஷயமா consequences பெரிய ஒரு கான்ட்ரோவர்ஷியல் சொல்லக்கூடியது. சோ பெட்ரோலியம் அந்த மாதிரி விஷயங்களை வந்து இன்டர்நேஷனல் மார்க்கெட் டிபெண்ட் பண்ணிருக்கிறதுனால டெய்லி பேசிஸ்ல அதோட பிரைஸ் வந்து ஃபிளக்சுவேட் ஆகும். அது ஒரு பெரிய ரீசனா சொல்லக்கூடியது. as well as alcohol human consumption வந்து GST டொமைன் கீழ வராதுங்கிற மாதிரி ஸ்பெசிஃபிக்கா ஆர்டிகல் 366 கிளாஸ் 12 மென்ஷன் பண்ணிருப்பாங்க. ஓகேங்களா? சோ இந்த மாதிரி விஷயம் இருக்கிறதுனால இந்த மாதிரியான பர்టిక్యులர் ப்ராடக்ட்ஸ் வந்து ரெவென்யூ ஜெனரேட் பண்ற ஒரு முக்கியமான சோர்சஸ்ல ஜிஎஸ்டி ஆம்பிட் இருக்க இல்லாதது வந்து ஒரு பெரிய கான்ட்ரோவர்ஷியல் சொல்லக்கூடியது. அது வந்து இதுல கன்சர்னா சொல்லப்பட்டிருக்கும். ஓகேங்களா? பட் ஸ்டேட் கவர்மெண்ட் இந்த ப்ராடக்ட்ஸ் தன்னோட அட்வான்டேஜா எடுத்துக்கிட்டாங்க. they limit to high taxes on the particular products which are not comes under the GST ambit. So GST ambit ke illada products state government அளவுக்கு அதிகமா taxation பண்ண ஆரம்பிச்சாங்க in order to sustain their revenue. Okay, revenue generation கொஞ்சம் sustain பண்றதுக்காக இந்த மாதிரி ப்ராடக்ட்ஸ்க்கு வந்து GST revenue என்ன பண்ணாங்க, ஸ்டேட் கவர்மெண்ட் வந்து கொஞ்சம் அதிகமா taxation வந்து கலெக்ட் பண்ணாங்க after 2017 ஸ்பெசிஃபிக்கா. இது ஒரு பெரிய கன்சர்னா சொல்லக்கூடியது. ஓகேங்களா? நெக்ஸ்ட் காம்ப்ளெக்சிட்டி அண்ட் கம்ப்ளைன்ஸ் burden. So complexity, compliance, burden sense பார்க்கும்போது GST என்னதான் வந்து simplified taxation கொண்டு வந்தாலும் அதுக்கு GST க்கு முன்னாடி இந்த VAT, service tax, excise duty, custom duty இந்த மாதிரி மல்டிபிள் taxation வந்து unified taxation, unified economy கன்வெர்ட் பண்றதுக்காக GST came into picture வந்தாலும் இன்னும் வந்து நிறைய ப்ராப்ளத்தை ரிசால்வ் பண்ற விதமா நிறைய விதமான வந்து GST கான அந்த எந்த விதமான அப்ஜெக்டிவ்காக GST கொண்டு வந்தாங்களோ அது 100% அச்சீவ் பண்ண முடியலங்கற ஒரு பெரிய கன்சர்ன், ஒரு பெரிய கிரிட்டிசிசம் வந்து முன்னாடி இருக்கும். அது வந்து இருக்கக்கூடிய ரியல் சேலஞ்சா சொல்லக்கூடியது. ஓகேங்களா? ஏன் அப்படினா நம்ம 101st amendment act of 2016 கொண்டு வரும்போது we are providing some objectives such as promised their objectives such as unified taxation system, simplified and tax structure for unified India. அதுதான் நம்ம அப்ஜெக்டிவ் சொல்லப்பட்டிருக்கு. பட் வந்து இதுல வந்து ஸ்பெசிஃபிக்கா கொண்டு வர முடியல. ஏன் அப்படினா மல்டிபிள் டாக்ஸ் லாம் நம்ம ஸ்பெசிஃபிக்கா கொண்டு வந்திருக்கோம். 0%, 5%, 12%, 18 and 28%. இந்த 5 மேஜர் டாக்ஸ் லாப கொண்டு வந்திருப்போம். பட் என்ன கிரைட்டீரியா பேஸ் பண்ணி ஒவ்வொரு ப்ராடக்ட்டும் ஒவ்வொரு டாக்ஸ் லாப நம்ம ஃபிக்ஸ் பண்றது. அது பேசிஸ் the demand from the consumers as a citizen as well as the essentiality of the product. So the essentiality of the products and as well as the demand from the people the base பண்ணி என்ன பண்ணாங்க. So now and then GST council வந்து இந்த ஒவ்வொரு ப்ராடக்ட்ஸோட டாக்ஸ் லாப் வந்து சேஞ்ச் பண்ண ஆரம்பிச்சாங்க. So சேஞ்ச் பண்ணனால price fluctuation over the period கொஞ்சம் அதிகமானதுனால somewhat வந்து normal people middle class people கொஞ்சம் வந்து என்ன பண்ணாங்க, they loss of revenue அவங்களுக்கு ஸ்பெசிஃபிக்கா வந்துச்சு. அவங்களோட பட்ஜெட்லயே வந்து நிறைய loss of revenue ஸ்பெசிஃபிக் ஏற்பட்டுச்சு இந்த GST நடைமுறைக்கு வரப்ப. இந்த மாதிரி நிறைய கிரிட்டிசிசம் வந்து இம்ப்ளிமெண்டேஷன் லெவல்ல ப்ராப்ளம் இருக்க தான் செஞ்சது. அது வந்து இத சொல்லிருப்பாங்க. ஓகேங்களா? சோ அல்டிமேட்லி அது ஆப்ஜெக்டிவ் சொன்ன ஒரு விஷயம் பட் நடைமுறைக்கு கொண்டு வரப்போ நிறைய விதமான கிளாஷஸ் இருக்க தான் செஞ்சது. நெக்ஸ்ட் GST and portal. So GST and portal is specific indirect taxation network structure. அதுதான் வந்து இந்த GST portal சொல்லக்கூடியது goods and service tax network portal சொல்லக்கூடியது. இந்த indirect taxation portal வந்து ஸ்பெசிஃபிக்கா வந்து especially for the business people. So அவங்க வந்து income tax IT filing return பண்றதா இருக்கட்டும் as well as government norms circulate பண்றதா இருக்கட்டும். இந்த மாதிரி GST domain குள்ள இருக்கக்கூடிய various stakeholders னு சொல்லக்கூடிய central government, state government, business people எல்லாமே ஒரு இன்டகிரேட்டட் இருக்கக்கூடிய போர்ட்டல் தான் இந்த GST னு சொல்லக்கூடியது goods and service tax network portal. It's a non for profit organization. அதுதான் வந்து இந்த GST னு சொல்லக்கூடியது. GST நடைமுறைக்கு வந்ததுக்கு அப்புறம் இது வந்து நம்ம என்ன பண்ணோம், அதை வந்து டிஜிட்டலைஸ் மேனரா அதோட இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் IT சர்வீசஸ் எல்லாமே GST நெட்வொர்க் through this GST போர்ட்டல் மூலமா கொண்டு வந்தாங்க. பட் இட்ஸ் நாட் ஃபார் ப்ராஃபிட் ஆர்கனைசேஷன். ஓகேங்களா? இதுல வந்து அதுல இருக்கக்கூடிய முக்கியமான சேலஞ்சஸ். ஃபர்தர் கன்க்ளூஷன் இந்த சென்ஸ் பார்க்கும்போது GST கவுன்சில் ஒரு முக்கியமான ஒரு மெக்கானிசம். ஸோ ஃபெடரலிசம்ங்கிற கான்செப்டை வந்து என்ஷூர் பண்ணியிருப்பாங்க. தே ப்ரொவைடிங் ப்ரையாரிட்டி ரைட்ஸ் டு த ஓவர் த ஸ்டேட் கவர்மெண்ட் கம்பேர்ட் டு த சென்ட்ரல் கவர்மெண்ட். ஸோ சென்ட்ரல் கவர்மெண்ட் ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கு தேவையான ப்ரையாரிட்டி ரைட்ஸ் கொடுத்துருப்பாங்க இந்த GST நடைமுறைப்படுத்துற விதமா ஸ்பெசிஃபிக். ஓகேங்களா? ஸோ அந்த மாதிரி விஷயம் கொண்டு வந்தாலும் GST லாங் டர்ம் எடுத்துட்டு போகணுங்கிற பட்சத்தில் வந்து இந்த சிம்பிளிஃபைட் GST ஸ்ட்ரக்சர் இன்னும் இதுல இருக்கக்கூடிய கிரிட்டிசிசம் இதுல இருக்கக்கூடிய கன்சர்ன் வந்து அட்ரஸ் பண்ற விதமா GST கவுன்சில் ஓவர் த பீரியட் கொண்டு வரணும். ஸோ as well as GST கவுன்சில் முக்கியமான responsibility they need to make an avenue for making the revenue generation especially for the state government. So state government முக்கியமான problem concern they don't have any avenues for the making the revenue. ஓகேங்களா? சோ அந்த ப்ராப்ளத்தை GST council over the period அட்ரஸ் பண்ணாங்க அப்படினா சோ ஸ்டேட் கவர்மெண்ட் முக்கியமான கன்சர்ன் லாஸ் ஆஃப் ரெவென்யூ அதை அட்ரஸ் பண்ற மாதிரி இருக்கும். ஆட்டோமேட்டிக்கா GST என்ன அப்ஜெக்டிவா கொண்டு வந்தாங்களோ அது கிரவுண்ட் லெவல்ல சக்சஸ்ஃபுல்லா இம்ப்ளிமெண்ட் ஆகும். ஓகேங்களா? சோ அந்த மாதிரி கொண்டு வந்து நீங்க என்ன பண்ணலாம் அப்படினா இங்க கன்க்ளூட் பண்ணலாம். சோ அதே உங்களுக்கு தமிழ்ல ஸ்பெசிஃபிக்கா கொடுத்திருப்பாங்க. சரக்கு மற்றும் சேவை வரி சொல்லக்கூடியது ஜூலை 2017 ஸ்பெசிஃபிக்கா வந்திருக்கும். ஒருங்கிணைந்த மற்றும் பலன் இந்த மல்டி ஸ்டேட் இலக்கு அடிப்படையிலான வரியாகும் சொல்லியிருப்பாங்க. ஜூலை 2017 நமக்கு நடைமுறைக்கு வந்திருக்கும். சோ நமக்கு வந்து பிரசிடென்ட் அசன் வந்து ஏப்ரல் 12, 2017 நமக்கு வந்து பிரசிடென்ட் அசன் கிடைச்சிருக்கும். ஓகேங்களா? அதாவது ஸ்பெசிஃபிக்கா சொல்லக்கூடியது. சோ இந்த GST வரதுக்கு முன்னாடி நமக்கு வந்து மதிப்பு கூட்டல் வரின்னு சொல்லுவாங்க, வேல்யூ ஆடட் டாக்ஸஸ், சேவை வரி மற்றும் கலால் வரி, எக்ஸைஸ் டியூட்டிங்கிற பல விதமான மறைமுக வரி இருந்துச்சு. அதெல்லாமே இன்டகிரேட் பண்ணி எது கொண்டு வந்திருப்பாங்க, GST கொண்டு வந்திருப்பாங்க.
வந்திருப்பாங்க. இந்த ஜிஎஸ்டி வந்து டபுள் டயர் சிஸ்டம் மாதிரி கொண்டு வந்திருப்பாங்க. ஒன்னு வந்து சிஜிஎஸ்டி, அதுக்கப்புறம் எஸ்ஜிஎஸ்டி அப்படின்னு சொல்லி கொண்டு வந்திருப்பாங்க. ஐ மீன் சென்ட்ரல் ஜிஎஸ்டி டாக்ஸ் அஸ் வெல் அஸ் ஸ்டேட் ஜிஎஸ்டி டாக்ஸ். அதே ஒரு ப்ராடக்ட் வந்து ஒரு ஸ்டேட்ல இருந்து இன்னொரு ஸ்டேட்டுக்கு நான் வந்து என்ன பண்ணாங்க ட்ரான்ஸ்ஃபர் பண்றாங்க. ஐ மீன் ப்ராடக்ட் வந்து மூவ் பண்றாங்க, மொபைல் பண்றாங்க அப்படின்னா அதுல இன்னொரு காம்பனன்ட் இன்க்ளூட் ஆகும். அதுதான் வந்து ஐஜிஎஸ்டி, இன்டகிரேட்டட் ஜிஎஸ்டி சொல்லக்கூடியது இன்க்ளூட் ஆகும். ஓகேங்களா, அது இதுல சொல்லியிருப்பாங்க. ஓகேங்களா, நெக்ஸ்ட் வந்து ஐடிசி, உள்ளீட்டு வரி வரவுன்னு சொல்லக்கூடியது வந்து எஸ்பெஷலி வந்து பிசினஸ் பீப்புள். அவங்க வந்து இன்கம் டாக்ஸ் ஃபைல் பண்ணுவாங்க. ஐ மீன் இன்புட் டாக்ஸ்க்கு என்ன பண்ணுவாங்க, இன்புட் ப்ராடக்ட்ஸ் வந்து அவங்க வந்து டாக்ஸ் பே பண்ணிருப்பாங்க. அதை கவர்மெண்ட் மறுபடியும் கிரெடிட் பண்ணுவாங்க. ஓகேங்களா, சோ அதை ஃபைல் பண்ணக்கூடியதான் வந்து ஐடிசின்னு சொல்லக்கூடியது, இன்கம் டாக்ஸ் கிரெடிட்னு சொல்லக்கூடியது. ஜிஎஸ்டி கவுன்சில் 101st Amendment Act of 2016 one of the constitutional body கிரியேட் பண்ணப்பட்டதா ஜிஎஸ்டி கவுன்சில் அண்டர் ஆர்டிகல் 278 ஸ்பெசிஃபிக்கா சொல்லிருப்பாங்க. ஓகேங்களா, சோ இதுக்கு தலைவர் வந்து மத்திய நிதி அமைச்சர்னு சொல்லிருப்பாங்க. நெக்ஸ்ட் வந்து ஜிஎஸ்டி ஓட டாக்ஸ் ஸ்லாப்னு பாக்கும்போது நம்ம ஆல்ரெடி பார்த்தாச்சு. சோ 0%, 5%, 12%, 18 and 28% இதுதான் வந்து ஜிஎஸ்டி ஓட ஃபிக்ஸ் பண்ணப்பட்ட ஃபிக்ஸட் டாக்ஸ் ஸ்லாப்ஸ். ஓகேங்களா, அதுக்கு ஒரு முக்கிய சவால்கள் பார்க்கும்போது நிதி கூட்டாட்சிக்கு சவால்கள், எஸ்பெஷலி வந்து மாநில ஆட்சியோட நிதி சுயாட்சின்னு சொல்லக்கூடிய அந்த ரெவன்யூ ஜெனரேஷன் அது வந்து கொஞ்சம் ப்ராப்ளம் ஆக ஆரம்பிச்சது. சோ the fiscal federalism ரிலேஷன்ஷிப் வந்து கொஞ்சம் வந்து டிகிரேட் ஆக ஆரம்பிச்சது ஆஃப்டர் தி ஜிஎஸ்டி கேம் இன்டு பிக்சர். ஓகேங்களா, சோ அதை ரிசர்வ் பண்றதுக்கு என்ன மாதிரி மெக்கானிசம் கொண்டு வந்திருக்காங்க, அது முக்கியமான சேலஞ்சஸா சொல்லப்படுது. அதுக்கப்புறம் ஆர்டிகல் 246A இது வந்து கன்கரண்ட் பவர்னு சொல்லக்கூடிய ஒரே நேரத்துல பொது அதிகாரம் சொல்லக்கூடிய ஐ மீன் சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கும் ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கும் ஜிஎஸ்டி சம்பந்தப்பட்ட டாக்ஸேஷன் லிவி பண்ணலாம் சொல்லக்கூடிய ரைட்ஸ் வந்து அண்டர் ஆர்டிகல் 246A சொல்லியிருப்பாங்க. 279A எதுக்கு சொல்லியிருப்பாங்க, ஜிஎஸ்டி கவுன்சில் பத்தி சொல்லியிருப்பாங்க. இது எதை என்ஷூர் பண்றது, ஜிஎஸ்டி கவுன்சில் வந்து கூட்டாட்சி முறையை வந்து உறுதிப்படுத்துற விதமா இருக்கும். ஏன் அப்படின்னா சோ இதுல வந்து என்ன ஒரு முடிவு எடுத்தாலும் அந்த பேசிஸ் ஓட்டிங் பேட்டர்ன்ல முடிவு எடுப்பாங்க. இல்ல மத்திய அரசு சார்ந்தவங்க ஓட்டு போடுவாங்க, மாநில அரசு சார்ந்தவங்க என்ன பண்ணுவாங்க, ஓட்டு போடுவாங்க. பட் மத்திய அரசு சார்ந்தவங்க ஓட்டு போட்டாங்கன்னா அதோட ஓட்டோட மதிப்பு வந்து 1/3 தான். ஓகேங்களா, பட் மாநில அரசு சேர்ந்தவங்க ஓட்டு போடுறாங்க, அந்த ஓட்டோட மதிப்பு வந்து 2/3. ஓகேங்களா, இந்த மாதிரி சென்ட்ரல் கவர்மெண்ட் ஸ்டேட் கவர்மெண்ட் எல்லாமே போத் பாடிஸ் வந்து நமக்கு ஜிஎஸ்டி கவுன்சில் இருந்தாலும் அந்த டொமைன்ல இருக்கக்கூடிய வேலைக்கு வந்து யாருக்கு ப்ரையாரிட்டி கொடுக்குறாங்க, ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கு தான் ப்ரையாரிட்டி அதை கொடுக்குறாங்க கம்பேர்ட் டு ஓவர் த சென்ட்ரல் கவர்மெண்ட். ஓகேங்களா, ஸ்டேட் கவர்மெண்ட் பீப்புளுக்கான ரெஸ்பான்சிபிலிட்டி அவங்களுக்கான கன்சர்ன் வந்து ரொம்ப ஹைலி ப்ரையாரிட்டைஸ் கொடுத்து ஜிஎஸ்டி கவுன்சில் அட்ரஸ் பண்றாங்க. அதனால நம்ம சொல்றோம் ஜிஎஸ்டி கவுன்சில் இஸ் கான்ஸ்டிடியூஷன் பாடியா இருந்தா கூட இட் அகைன் என்ஷூர் தி பிரின்சிபல் ஆஃப் ஃபெடரலிசம். ஓகேங்களா, அதை நம்ம ஸ்பெசிஃபிக்கா சொல்லுவோம். ஓகேங்களா, சோ கூட்டாட்சி முறையை உறுதிப்படுத்துற விதமா அமைஞ்சிருக்குன்னு சொல்லியிருப்பாங்க. சோ உச்சநீதிமன்றத்துல வழக்கு நம்ம பார்த்தோம். மோஹித் அண்ட் மினரல் தீர்ப்புன்னு சொல்லக்கூடியது இல்ல ஜிஎஸ்டி கவுன்சில் சொல்லக்கூடிய அறிவுரை சொல்லக்கூடிய ரெக்கமெண்டேஷன் எல்லாமே வந்து ஒன்லி ரெக்கமெண்டேஷன் பாடி தான். அது கொடுக்கக்கூடிய எல்லாமே ரெக்கமெண்டேஷன் தானே தவிர எந்த ஒரு சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கோ ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கோ யூனியன் கவர்மெண்ட்டுக்கோ வந்து எந்த விதமான பைண்டிங் கிடையாதுங்கிற மாதிரி ஸ்பெசிஃபிக்கா அந்த தீர்ப்பிலே சொல்லியிருப்பாங்க. மோஹித் மினரல் தீர்ப்பா சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜஸ் சொல்லக்கூடியது. ஓகேங்களா, நெக்ஸ்ட் வந்து இழப்பீடு தொடர்பான சிக்கல்கள் நமக்கு வந்து 2010 நிறைய மாநிலங்கள் எதிர்ப்பு தெரிவிச்சாங்க. சோ அவங்களுக்கான ரெவென்யூ காம்பன்சேஷன் ஜிஎஸ்டி காம்பன்சேஷன் நெக்ஸ்ட் 5 இயர்ஸ் கொடுக்கறதா சொல்லியிருப்பாங்க. பட் அந்த 5 இயர்ஸ் நடைமுறையில் இருக்கும்போது என்னாச்சு, கோவிட்-19 பேண்டமிக் வந்தனால அகைன் இந்த எக்கனாமி ஸ்டேட் எக்கனாமி வந்து இன்னும் கொஞ்சம் டிகிரேட் தி புவர் சிச்சுவேஷன். ஓகேங்களா, சோ அது ஒரு பெரிய பிராக்டிகல் சேலஞ்சஸ் பட் இட் அன்எக்ஸ்பெக்டட் ஒன். அடுத்து வந்து முக்கிய துறைகளை விலக்குதல் பார்க்கும்போது நமக்கு தெரியும் அண்டர் ஆர்டிகல் 366 கிளாஸ் 12 வந்து சோ ஆல்கஹால் ப்ராடக்ட்ஸ், பெட்ரோலியம் ப்ராடக்ட்ஸ், இந்த மாதிரி மதுபானம், அதுக்கப்புறம் வந்து பெட்ரோலிய பொருட்கள் எல்லாமே ஜிஎஸ்டி டொமைன்குள்ள வராதுங்கிற மாதிரி ஸ்பெசிஃபிக்கா சொல்லியிருப்பாங்க. சோ அது மூலமா ரெவென்யூ வந்து ஸ்டேட் கவர்மெண்ட் கொஞ்சம் ஜெனரேட் பண்ணிட்டு இருந்தாங்க. இதனால கன்சியூமர்ஸ் வந்து கொஞ்சம் ஐ மீன் அதிகமான அந்த பிரைஸ் ஆஃப் தி ப்ராடக்ட் ரொம்ப அதிகமா இருக்கும், ரொம்ப டெய்லி பேசிஸ்ல ஃப்ளக்சுவேட் ஆகுற ஒரு பெரிய கன்சர்ன் ஒரு கன்சியூமர் சைடுல இருக்க தான் செய்யுது. ஓகேங்களா, சோ அது ஒரு பெரிய சேலஞ்சஸா இதுல சொல்லியிருப்பாங்க. ஓகேங்களா, நெக்ஸ்ட் சிக்கல்கள் மற்றும் இணைக்கச்சுமைன்னு சொல்லக்கூடியது வந்து ஜிஎஸ்டி நெட்வொர்க்னு சொல்லக்கூடியது. சோ ஜிஎஸ்டி நெட்வொர்க் இந்த சென்ஸ் வந்து கூட்ஸ் அண்ட் சர்வீஸ் டாக்ஸ் நெட்வொர்க், இது வந்து இன்டைரக்ட் டாக்ஸேஷன் நெட்வொர்க் போர்ட்டல். இதுல ஜிஎஸ்டி இருக்கக்கூடிய வேரியஸ் ஸ்டேக் ஹோல்டர்ஸ் சொல்லக்கூடிய இண்டஸ்ட்ரீஸா இருக்கட்டும், சென்ட்ரல் கவர்மெண்ட் யூனியன் கவர்மெண்டா இருக்கட்டும், ஸ்டேட் கவர்மெண்டா இருக்கட்டும், சோ எல்லா விதமான ப்ராப்ளம்ஸ் வந்து இந்த ஜிஎஸ்டி ஃபுல்லாமே வந்து ஆன்லைன் மூலமா என்ன பண்ணுவாங்க, ஃபுல்லாமே டிரான்சாக்ஷன் பண்ணுவாங்க. அதை வந்து அதுக்கு தேவையான இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ஐடி சர்வீசஸ் எல்லாமே ப்ரொவைட் பண்றது வந்து இந்த கூட்ஸ் அண்ட் சர்வீஸ் டாக்ஸஸ் நெட்வொர்க்னு சொல்லக்கூடியது. இது வந்து ஒரு நாட் ஃபார் ப்ராஃபிட் ஆர்கனைசேஷன் கீழ வரக்கூடியது. ஓகேங்களா, சோ அது வந்து இதுல எக்ஸ்பிளைன் பண்ணிருப்பாங்க. ஓகேங்களா, சோ ஜிஎஸ்டி டாக்ஸ் ஸ்லாப் நம்ம ஆல்ரெடி பார்த்திருக்கோம். ஓகே, சோ அகைன் ஜிஎஸ்டி வந்து ஜிஎஸ்டி கன்க்ளூட் பண்றப்ப ஜிஎஸ்டி வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் ஒரு போல்ட் ஸ்டெப், சோ பாசிட்டிவ் பாயிண்ட்ல சொல்லி ஆகணும். சோ ஜிஎஸ்டி மூலமா சென்ட்ரல் கவர்மெண்ட் ரெவென்யூ வந்து அதிகமா இருக்குன்னு தான் சொல்லியிருப்பாங்க. as well as டாக்ஸ் ஸ்லாப்ஸ் டாக்ஸ் பேஸ் வந்து அதிகப்படுத்தியிருப்பாங்க. ஏன்னா உங்களுக்கு தெரியும் இந்தியால வந்து இன்கம் டாக்ஸ் பே பண்ணக்கூடிய எலிஜிபிளான பீப்புள் ரொம்ப கம்மி தான்.
அப்படின்னு பார்க்கும்போது அவங்களுக்கு அளவுக்கு அதிகமான டாக்ஸேஷனா இன்கம் டாக்ஸ் அவங்க வருமான வரி அவங்க மேல செலுத்த முடியாது, அப்படின்னா அது டாக்ஸ் எவேஷனா கன்வெர்ட் ஆகும். ஓகேங்களா? சோ அப்படின்னு பார்க்கும்போது எல்லா பீப்புளுமே வந்து அந்த டாக்ஸேஷன் ப்ராசஸ்க்குள்ள அந்த டொமைன்குள்ள கொண்டு வரணும் அப்படின்னா அது ஒன்லி த்ரூ இன்டைரக்ட் டாக்ஸ், அது நம்ம ஜிஎஸ்டி என்ன பண்றோம் நம்ம நடைமுறைப்படுத்திருக்கோம். ஓகேங்களா? சோ அப்படின்னு பார்க்கும்போது ஜிஎஸ்டி நடைமுறைக்கு வந்ததுக்கு அப்புறம் டாக்ஸ் பேஸ் வந்து அதிகமா இருக்கு. சோ டாக்ஸ் பே பண்ணக்கூடிய அமௌண்ட் ஆஃப் பீப்புள் அதிகமா இருக்கு. சோ ஜிஎஸ்டி மூலமா சென்ட்ரல் கவர்மெண்டோட ரெவென்யூ ஜெனரேஷன் அதிகமா இருக்கு. ஓகேங்களா? சோ இதுதான் வந்து ஜிஎஸ்டியோட மெயின் தீம், அவங்களோட ஆப்ஜெக்டிவ் வந்து அச்சீவ் ஆயிருக்கு. பட் கிரவுண்ட் லெவல் இம்ப்ளிமெண்டேஷன் லாட் ஆஃப் சேலஞ்சஸ் இருக்கிறதுனால அது வந்து நிறைய கிரிட்டிசிசம் அரைஸ் ஆயிட்டு இருக்கு. சோ ஓவர் தி பீரியட் ஸ்டேட் கவர்மெண்ட் அவங்களுக்கும் தனியா ரெவென்யூ ஜெனரேஷன் பண்ண கெபாசிட்டி இந்த டொமைன்குள்ள வரும்போது ஆட்டோமேட்டிக்கா ஜிஎஸ்டியோட சீம் ஃப்ளோ ஆஃப் கூட்ஸ் அண்ட் சர்வீசஸ் டாக்ஸ் வந்து ரொம்ப ஈஸியா வந்து அட்டைன் பண்ண முடியும். இந்த காம்ப்ளெக்ஸ் இன்டைரக்ட் ஸ்ட்ரக்சர் வந்து ரொம்ப சிம்பிளிஃபைட் ஃபார்மா மாத்துன்னு சொல்லக்கூடிய நம்மளோட தீமான ஒன் நேஷன் ஒன் டாக்ஸ் ஒன் மார்க்ங்கிற தீம் வந்து 100% சக்சஸ்ஃபுல்லா ஃபியூச்சர்ல இம்ப்ளிமெண்ட் இருக்காது, நிறைய பாசிபிலிட்டிஸ் இருக்கு. ஓகேங்களா? சோ இந்த மாதிரியான பாசிட்டிவ் கன்க்ளூஷனோட உங்க எக்ஸாம்ல ஸ்பெசிஃபிக்கா ஜிஎஸ்டி சம்பந்தப்பட்டு கேட்டாங்கன்னா ஸ்டேட் கவர்மெண்ட் கன்சர்ன் அட்ரஸ் பண்ணுங்க. அட் தி சேம் டைம் அதை ஓவர் கம் பண்றதுக்கான வே ஃபார்வர்ட் மெஷர் கொடுத்தீங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்கா வந்து உங்களோட அப்ரோச் வந்து பாசிட்டிவ் ஓரியன்டட் அப்ரோச்சா இருக்கும். ஆட்டோமேட்டிக்கா எக்ஸாம்ல will be satisfied on your answer. ஓகேங்களா? இந்த மாதிரி ஆன்சர் பண்ணுங்க. சோ இந்த வீடியோ கீழ வந்து உங்களுக்கு வந்து ஒரு டிஸ்கிரிப்ஷன் கொடுத்திருப்பாங்க, அதுல இந்த பிடிஎஃப் இருக்கும் as well as உங்களுக்கு வந்து ஆன்சர் ஷீட் இருக்கும். இதுக்கான क्वेश्चन நீங்க ஆன்சர் பண்ணுங்க. நம்ம क्वेश्चन ஸ்பெசிஃபிக்கா பார்க்கலாம். இந்த क्वेश्चन நீங்க வந்து அட்ரஸ் பண்ணுங்க. என்ன क्वेश्चन கொடுத்திருக்காங்க அப்படினா, so despite being a landmark reform, GST has faced several criticism. Analyze the major challenges as well as the shortcomings of the GST regime since its implementation of 2017. So despite being a landmark reform, GST has faced several criticism. So அவங்களே வந்து அட்டெண்ட் பண்ணிட்டாங்க. So several criticism இருக்கு சொல்லி அவங்களே வந்து அட்ரஸ் பண்ணிட்டாங்க. ஓகேங்களா? So அதுக்கு அப்புறம் analyze the major challenges as well as various shortcomings of the GST regime since its implementation of 2017. தமிழ்ல GST ஒரு முக்கிய சீர்திருத்தமாக இருந்த போதிலும் பல விமர்சனங்களை எதிர்கொண்டுள்ளது. ஜிஎஸ்டி அமல்படுத்துவதிலிருந்து அதன் முக்கிய சவால்கள் மற்றும் அதன் குறைபாடுகளை பகுப்பாய்வு செய்யுங்கன்னு சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி ஒவ்வொரு क्वेश्चन வந்து கம்ப்ளீட் வந்து பிரேக்கப் பண்ணுங்க. ஒவ்வொரு கீவேர்ட்ஸும் கண்டிப்பா உங்க ஆன்சர்ல அட்ரஸ் பண்ணி தான் ஆகணும். பிகாஸ் எவ்ரி செக்ஷன் ஆஃப் தி क्वेश्चन ஹஸ் இட்ஸ் ஓன் மார்க்ஸ். ஓகேங்களா? சோ அதை லீவ் பண்ணினா கண்டிப்பா அந்த மார்க்ஸ் குறையும். அதனால வந்து அவங்களே சொல்லிட்டாங்க ஜிஎஸ்டி வந்து ஒரு பெரிய லேண்ட்மார்க் ரிஃபார்ம்ஸ் தான், பட் நிறைய கிரிட்டிசிசம் இருக்குன்னு அவங்களே சொல்லிட்டாங்க. ஓகேங்களா? சோ கிரிட்டிசிசம் சென்ஸ் பார்க்கும்போது நீங்க சேலஞ்சஸ் ஆகும் ஷார்ட் கமிங்ஸ் ஆகும் என்னென்ன மாதிரியான ப்ராப்ளம்ஸ் இருக்குன்னு அட்ரஸ் பண்ணி அதுக்காக ஃபைனலா வந்து அதை ஓவர் கம் பண்றதுக்கான பாசிட்டிவ் அதுக்கான ஒரு அப்ரோச் சம்பந்தப்பட்ட பாசிட்டிவான அந்த வே ஃபார்வர்ட் மெஷர்ஸ் ஸ்பெசிஃபிக்கா சொல்லி கொடுங்க. ஓகேங்களா? சின்ஸ் இஸ் இம்ப்ளிமெண்டேஷன் 2017 2017 இருந்து ஜிஎஸ்டி நடைமுறைப்படுத்தும் போது என்னென்ன விதமான சவால்கள்லாம் ஃபேஸ் பண்ணோம், என்னென்ன மாதிரியான குறைபாடுகள் இருந்துச்சு அட்ரஸ் பண்ணுங்க. அட்ரஸ் பண்ணிட்டு அதை கடைசி क्वेश्चंस படிக்கும் போது அதை வே ஃபார்வர்ட்கான மெஷர்ஸ் என்னங்கற சஜஷன் வந்து உங்களோட வியூ பாயிண்ட்ஸ்ல ரியலிஸ்டிக்கா இருக்கும். அட் தி சேம் டைம் அந்த மாதிரி அட்ரஸ் பண்ணி கன்க்ளூட் பண்ணி முடிச்சீங்க அப்படினா இட் will feel to be complete answer. ஓகேங்களா? அந்த மாதிரி சஜஸ்ட் பண்ணுங்க. சோ டிஸ்கிரிப்ஷன்ல இந்த PDF இருக்கும், இந்த क्वेश्चन இருக்கும். இத டவுன்லோட் பண்ணி இதுக்கான ஆன்சரை ப்ரொவைட் பண்ணி அந்த லிங்க்ல வந்து என்ன பண்ணுங்க அப்டேட் பண்ணுங்க. உங்களுக்கு எவாலுவேட் பண்ணி உங்களுக்கு மறுபடியும் ப்ரொவைட் பண்ணுவாங்க. இந்த டெய்லி ஆன்சர் ரைட்டிங் பிராக்டிஸ் வந்து அப் டு தி மெயின்ஸ் 2025 வரைக்கும் என்ன பண்ணுங்க டெய்லி கண்டினியூ பண்ணுங்க. கண்டிப்பா வந்து உங்களோட ஆன்சர் ரைட்டிங் ஸ்கில்ஸ் as well as மல்டி டைமென்ஷனல் அப்ரோச் நம்ம நிறைய விஷயம் உங்களுக்கு டெவலப் ஆகும். அல்டிமேட்லி நீங்க எதிர்பார்த்த ஸ்கோர் வந்து மெயின்ஸ்ல கண்டிப்பா கிடைக்கதா செய்யும். ஓகேங்களா? சோ இட் இஸ் யூஸ்ஃபுல் ஃபார் யூ. இந்த வீடியோ வந்து டெய்லி பேசிஸ்ல ஒவ்வொரு வீடியோ வந்து ஒவ்வொரு டாபிக்கா ஒவ்வொரு ஜெனரல் ஸ்டடீஸ் பேப்பர் ஒவ்வொரு பேப்பரா என்ன பண்ணலாம் நம்ம டெய்லி வந்து பார்க்க ஆரம்பிக்கலாம். Thank you very much.